பார்க்க பரிதாபமாக இருக்குது ராதிகாவெல்லாம். கையில் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கோபி கால் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் போனதை சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க வீட்டில் கால் பண்ணுவார்ல அப்படின்னா அவங்க அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. ஏம்மா கொஞ்சமாச்சும் அறிவோடு நடந்துக்க. உன்னை உள்ளே வந்து பார்க்கக்கூடாதுனவங்க எப்படி இதை சொல்ல போகிறாங்க, சொல்லலாம் மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பாக்கியா நம்ம எதிர்பார்த்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா என்னென்னா பாக்கியா பேசுகிற வார்த்தையெல்லாம் தண்ணியில் தான் எழுதி வைக்கணும். என்ன நடந்தாலும் சரி கோபி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுனாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி என்னமோ பண்ணிட்டு போங்கன்னா விட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்ன கேட்குறாங்க செல்வி அப்படின்னா, உங்களை திருப்பி சேர்த்து வைக்கலான்னு உங்கள் மாமியார் முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஏற்றுக்கவே மாட்டேன். நான் வந்து அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு கும்பிடு போட்டு போயிடுவேன். பாக்கியான்னா யாருன்னு காமிப்பேன்னாங்க. இதே மாதிரி தான் முன்னாடி சொன்னாங்க வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு. எங்கம்மா நம்புறது உங்களான்னு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடுது. என்ன அப்படின்னா வந்து இல்லை நான் நடந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே போய் இவ்வளோ இப்போ ராதிகாவை பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்ல, அவன் உனக்கு உடம்பு சரினா வந்து பார்க்க மாட்டாளா, அவள் வந்தால் நம்ம என்ன கடிச்சா திங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களை அவ்வளோ திட்டிட்டு ஈஸ்வரி ஒரு ட்ராமா போடுறாங்க. ஜெனி செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து இப்போ நான் உன்னை வந்து கொல்லி வைக்க வேணான்னு சொன்னது தப்பு தான். நான் வந்து உங்கள் அப்பாவை பற்றி யோசித்தேன், உன்னை பற்றி யோசிக்கல அப்படின்னு வசனம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து உன் மாமியாரும் ஒய்ஃபும் தான். ராதிகா செஞ்ச காரியத்தால் தான் நீ வீட்டை விட்டு துரத்தினேன் அப்படி இப்படின்னு பேச ஜெனி கடுப்பாகி போய் இந்த விஷயத்தை அப்படியே பாக்கியாட்ட சொல்லிடுறாங்க. பாக்கியா செம கடுப்பாகி எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரவே பிடிக்கல, எரிச்சலாக இருக்குது, கோவமாக வருது, மொட்டை மாடிக்கு பேசாமல் படிக்கட்டு வச்சு போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பாக்கியாவுக்கு வந்து இப்போ ஒரு கல்யாண ஆர்டரில் ஒரு குழப்பம் அப்படின்னா வந்து கோபி ஹெல்ப் பண்ணுறாராமா. எனக்கு ஒன்றுமே புரியல. கோபி அட்வைஸ்லாம் கொடுக்குறாராமா. இத்தனை தடவை வந்து எவ்வளோ டிஷ்ஷை வந்து யூடியூப்லாம் பார்த்து பாக்கியாவே செஞ்சுருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனையா, சும்மா இதையாக கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க.